பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த டெய்லி பிரேயர் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை வேளை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். எல்லா நன்மைகளை கர்த்தர் நிறைவாய் தருகிற தேவன். இந்த காலை வேளையிலே நாம் நன்றியோடு தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இதுவரைக்குமே நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறார், நடத்துவாராக. இந்த காலை வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாய் இந்த நாளிலும் கர்த்தர் அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார். எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. ஆமென். அற்புதங்களை காண செய்வாராக. நம்ம எல்லார் கண்களை மூடி நம்ம எல்லா தேவ சமூகத்தில் நன்றியுள்ள இதயத்தோடு தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பான நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில தாவே எத்தனை இக்கட்டுகளை கடப்பதற்கு நீங்கள் உதவி செய்தீர், எத்தனை ஆபத்துகளை கடப்பதற்கு எங்கள் உதவி செய்தீர். இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன் ஆண்டவரே, இந்த வேளையில கத்தாவே நீ நடத்த உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய கரமாண்டவர் ஒவ்வொருவரை தாங்க விடமா ஜெபிக்கிறேன். இதுவரைக்குமாய் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றியை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த கால விளக்கத்தாவே ஆண்டவரே கத்தாவே உம்முடைய கிருபைகளை கத்தாக நான் நினைக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே உம்முடைய இரக்கங்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே நீர் எவ்வளவு தயவுள்ளவர் என்பதை நாங்கள் நினைக்கிறோம். இந்த காலை தோறும் ஆண்டவரே கர்த்தரை கத்தாவே உம்மை நாங்கள் உயர்த்தி நாங்கள் பாடுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். கர்த்தர் இந்த காலை வேளையில நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். காலை தோறும் கர்த்தனே, ஆமென், புது கிருபை தினம் பொழிகின்றீரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். காலை தோறும் கர்த்தனே, புது கிருபை தினம் பொழிகின்றீரே. காலை தோறும் கர்த்தனே, நம் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. சமூகம் எனக்கு ஆனந்தமே, சமூகம் எனக்கு ஆனந்தமே. காலை தோறும் கர்த்தனே, புது கிருபை தினம் பொழிகின்றீரே. காலை தோறும் கர்த்தனே. அலைகள் ஓயாது போல் அன்பின் அலைகள் எழும்புமே. ஆழியின் அலைகள் ஓயாது போல் அன்பின் அலைகள் எழும்புமே. மலைகள் விலகும், பர்வதம் அகலும், மாறாவும் கிருபை நீங்கிடாதே. மலைகள் விலகும், பர்வதம் அகலும், மாறாவும் கிருபை நீங்கிடாதே. காலை தோறும் கர்த்தனே, புது கிருபை தினம் பொழிகின்றீரே. காலை தோறும் கர்த்தனே. அதிசயம் அற்புதங்கள் வல்லமை நானும் கண்டிடவே. ஆதி அதிசயம் அற்புதங்கள் வல்லமை நானும் கண்டிடவே. மகிமையின் சாயல் அணிந்து நானும் மனது மறுரூபமாக்கிடுவேன். மகிமையின் சாயல் அணிந்து நானும் மனது மறுரூபமாக்கிடுவேன். காலை தோறும் கர்த்தனே, புது கிருபை தினம் பொழிகின்றீரே. காலை தோறும் கர்த்தனே. கனிமரமாய் நான் செழித்திடவே, கர்த்தரை உமது பலன் தாரும். கனிமரமாய் நான் செழித்திடவே,
கர்த்தரே உமது பலன் தாரும். கால காலத்தில் பலனை கொடுக்க கண்மணி போல் என்னை காத்திடுவீர். கால காலத்தில் பலனை கொடுக்க கண்மணி போல் என்னை காத்திடுவீர். காலை தோறும் கர்த்தரே புது கிருபை தினம் பொழிகின்றீரே. காலை தோறும் கர்த்தரே. ஜாதிகள் நடுவே ஜனமே கலங்கரை விளக்காய் திகழவே. ஜாதிகள் நடுவே ஜனமே கலங்கரை விளக்காய் திகழவே. எரியும் தீபங்கள் தொடர்ந்து ஏறிய அக்கினியாவி ஊற்றிடுவீர். எரியும் தீபங்கள் தொடர்ந்து ஏறிய அக்கினியாவி ஊற்றிடுவீர். காலை தோறும் கர்த்தரே புது கிருபை தினம் பொழிகின்றீரே. காலை தோறும் கர்த்தரே நம் தேவன் நல்லவரே. மாதேவன் வல்லவரே. சமூகம் எனக்கு ஆனந்தமே. ஆண்டவரே இந்த சமூகம் எனக்கு சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பதற்காக சோதரிக்கிறோம். ஆமே ஆண்டவரே இந்த கால வேளையில கர்த்தர் நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். ஆமே ஓ thank you Lord. ஆமே ஆண்டவரே இந்த கால வேளையில கர்த்தர் நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆமே ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த கால வேளையில கர்த்தர் அந்த புது கிருபையை கொடுத்த ஆண்டவரே எங்களை கர்த்தாவே ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னால் நம்முடைய கரம் எங்களை அற்புதமாய் தாங்கினதற்காக எங்களை அற்புதமாய் பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா. இந்த காலவெளியில் நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த காலவெளிக்கு நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் காத்த தேவன் இனிமேல் காக்க வல்லவராய் இருக்கிறேன். ஆண்டவர் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லவர். ஆமென் ஹல்லேலூயா. எல்லா கரத்தடி பாடுவோம். ஆமென். இந்த காலவெளி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென். Thank you Lord. Thank you Lord. Amen. Amen. ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ. Amen. ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನೇ ಬೇಕಯ್ಯ. ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನೇ ಬೇಕಯ್ಯ. ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ. Amen. ನೀನೇ ಬೇಕಯ್ಯ. ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನೇ ಬೇಕಯ್ಯ. ಏಸಯ್ಯ 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 ಏಸಯ್ಯ. ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನೇ ಬೇಕಯ್ಯ. ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನೇ ಬೇಕಯ್ಯ. ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನೇ ಬೇಕಯ್ಯ. ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನೇ ಬೇಕಯ್ಯ. ಜೀವದ ವಾಕ್ಯವು ನಿನ್ನಲ್ಲುಂಡು ದೇವ. ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನಾ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಲಿ. ಜೀವದ ವಾಕ್ಯವು ನಿನ್ನಲ್ಲುಂಡು ದೇವ. ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನಾ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಲಿ. ಏಸಯ್ಯ 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 ಏಸಯ್ಯ. ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನೇ ಬೇಕಯ್ಯ. ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನೇ ಬೇಕಯ್ಯ. ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನೇ ಬೇಕಯ್ಯ. ಇನ್ನೂ
ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನೆ ಬೇಕಯ್ಯ. ನಿನ್ನ ವಾಕ್ಯ ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳಲಿ ದೇವ, ನಿನಗಾಗಿ ಹೆಚ್ಚಿನ ಫಲವನ್ನು ನಾ ಕೊಡಲಿ. ನಿನ್ನ ವಾಕ್ಯ ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳಲಿ ದೇವ, ನಿನಗಾಗಿ ಹೆಚ್ಚಿನ ಫಲವನ್ನು ನಾ ಕೊಡಲಿ. ಏಸಯ್ಯ 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 ಏಸಯ್ಯ. ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನೆ ಬೇಕಯ್ಯ, ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನೆ ಬೇಕಯ್ಯ, ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನೆ ಬೇಕಯ್ಯ, ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನೆ ಬೇಕಯ್ಯ. ಈ ಲೋಕ ಐಶ್ವರ್ಯ ನನಗೆ ಬೇಡ ದೇವ, ನೀ ನನ್ನ ಜೊತೆ ಇರಲು ಪರಲೋಕ ಸಂಪತ್ತು. ಈ ಲೋಕ ಐಶ್ವರ್ಯ ನನಗೆ ಬೇಡ ದೇವ, ನೀ ನನ್ನ ಜೊತೆ ಇರಲು ಪರಲೋಕ ಸಂಪತ್ತು. ಏಸಯ್ಯ 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 ಏಸಯ್ಯ. ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನೆ ಬೇಕಯ್ಯ, ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನೆ ಬೇಕಯ್ಯ, ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನೆ ಬೇಕಯ್ಯ, ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನೆ ಬೇಕಯ್ಯ. ಏಸಯ್ಯ 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 ಏಸಯ್ಯ. எல்லாரும் ஆமென். ஆண்டவரே இந்த காலவெளியிலே நன்றியோடு நாமே துதிக்கிறோம். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே இந்த காலவெளியிலே கர்த்தாவே எல்லா நன்மைகளை செய்கிறவரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆமென். எங்களோடு கூட இருக்கிறவரே துதிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்கிறவரே நாமே துதிக்கிறோம். எங்களை காப்பவரே நாமே துதிக்கிறோம். ஆமென். எங்களை நடத்துகிறவரே நாமே துதிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே இந்த காலவெளியிலே கர்த்தாவே நன்றியோடு நாமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு நாமே போற்றுகிறோம். ஹalleluya. ஆண்டவரே இதுவரைக்கும் காத்தவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த காலவெளியிலே கர்த்தாவே உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு தாங்கட்டும், ஆண்டவரே ஒவ்வொரு நடத்தட்டும். ஹalleluya. நீர் அதிசயமாய் நடத்துவீராக, அற்புதமாய் காத்துக்கொள்வீராக. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி செலுத்துகிறோம். ஆமென். Thank you Lord. ஆமென். Thank you. ஆமென். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய நாள் தந்து புதியன செய்பவரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உமக்காய் காத்திருந்து புதுபலன் அடைகின்றேன்.
உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானேன். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. கர்த்தக்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். கர்த்தக்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த காலவேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இதுவரைக்கும் எங்களை நடக்கிறது கர்த்தாவே நன்மைகளை செய்தவரே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இத்தனை நாட்கள் ஆண்டவரே இந்த ஆண்டில் எங்களை காத்து நன்மை செய்கிறவராய் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆண்டை நாங்கள் முடிக்கிற போது ஆண்டவர் நன்மையோடு முடிக்க கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த மாதத்திலே கர்த்தாவே இந்த வருஷத்தில் நீர் எங்களை வாக்கு பண்ணி இருக்கிறீர். உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவன் ஆக்கும் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே நிச்சயமாய் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து எல்லா நன்மைகளையும் நீ செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளை கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. ஆமென். எல்லா நன்மைகள் நிறைவாய் தருவீராக. நீர் எங்களோடு இருப்பதற்காக சோத்திரிக்கிறோம். எங்களோடு கர்த்தாவே வாசம் செய்வதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென். எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் எங்கள் ஜெயத்தை தருகிற எல்லா தடைகள் நீக்குகிறேன். ஆமென். ஆமென். இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே எல்லாம் சொல்லுவோம். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன். கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன். கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன். சாத்தானை ஜெயித்திடுவேன். ஆமென். சதிகளை முறியடிப்பேன். ஆமென். சாத்தானை ஜெயித்திடுவேன். எல்லாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. Oh, thank you Lord. ஹல்லேலூயா. 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 ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். சிறைச்சாலை கதவுகளும் ஓ ஆமென். துதியினால் உடைந்திடுமே. ஆமென். சிறைச்சாலை கதவுகளும் Thank you Lord. ஆமென். என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே. ஆமென். நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
ஹalleluya 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 நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றியே நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றியே மரணமே கூரங்கே பாதாளமே ஜெயமெங்கே மரணமே கூரங்கே பாதாளமே ஜெயமெங்கே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயமே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயமே ஹalleluya ஆமென் ஹalleluya 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 ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya நீர் என்னோடு ஆமென் இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே ஆமென் நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றியே ஆமென் தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வி எனக்கில்லையே ஆமென் ஹalleluya நான் தோற்று போவதில்லையே ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya 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 ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya 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 ஆமென் thank you lord ஆமென் நன்றி ஆண்டவரே ஆமென் ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya ஓ thank you lord ஹalleluya நன்றி ஆண்டவரே உம்மை நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் ஹalleluya ஆண்டவரே எல்லா நன்மைகளை நீ செய்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் எல்லா கிருபைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த காலைவேளை கர்த்தாவே நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் ஹalleluya இதுவரைக்குமா எங்களை நடத்தினீரே அதற்காய் நன்றி ஆண்டவரே இதுவரைக்குமா எங்களை காத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் இதுவரைக்குமா எங்களோடு கர்த்தாவே இருந்த பெரிய காரியங்களை நீ செய்ததற்காய் நன்றி அப்பா ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமென் ஆமென் ஹalleluya கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் இந்த கால வேளையை ஆசீர்வாதமாக்கி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஹalleluya கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் அவர் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய காரியம் பார்ப்பில் என்றால் ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸ்ஸிங் என் பின்னாடி பேக்ரவுண்டில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல பார்ப்பில் என்றால் யுவர் கப் வில் ஓவர்ஃப்ளோ வித் காட்ஸ் பிளெஸ்ஸிங் ஆமென் ஒரு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஆமென் இன்னைக்கு காலையில் நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாகவே இந்த நாளை கர்த்தர் ஒரு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளதாக உங்களை நடத்துவாராக இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி பார்ப்பில் என்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் ஜான் காஸ்பலில் நீங்கள் 7ல் நீங்கள் பார்ப்பில் என்றால் 7வது அதிகாரம் 38வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பில் என்றால் சாப்டர் 7 verse 38 ஆமென் நீங்கள் பார்ப்பில் என்றால் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார் ஆமென் ஸோ வேத புஸ்தகம் இருக்கும் என்றால் தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்க நாம் எல்லாரும் இந்த நாளிலே அதை படிப்போம் ஸோ டிவி ஸ்க்ரீனில் நீங்கள் அதை பார்க்கலாம் நீங்கள் பார்ப்பில் என்றால் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார் ஆமென் நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலவேளையில் எப்படிப்பட்ட நதிகள்னால் உண்மையாகவே நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் ஆமென் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதை குறிக்கிறது என்றால் கம்ப்ளீட் ஒரு அபண்டன்ஸ் ஒரு நிறைவை குறிக்கிறது ஆமென் ஸோ நான் விசுவாசிக்கிறேன் நம்ம எதிர்பார்க்கிறதை காட்டிலும் அவர் அதிகமாய் நமக்கு செய்கிற தேவன் அது கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் அது உண்மையாகவே பயங்கரமான ஒரு சூழ்நிலை நம்ம போகும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார்
நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய துக்கங்கள், கண்ணீர்கள். சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு பாதையில் போவாங்க. ஏன்னா கடினமான ஒரு பாதையாக இருக்கும். அந்த பாதை வந்து யாராலையும் அந்த கண்ணீரை புரிந்து கொள்ள முடியாது. யாருக்கும் அந்த வேதனை புரியாது. அநேக இரவுகள் நீங்கள் வந்து படுக்கையில் உங்களுடைய பில்லோவை நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஏன் ஆண்டவரே இன்னும் எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ உழைக்கிறேன், இவ்வளோ பிரயாசப்படுறேன், இவ்வளோ காரியங்களை நான் செய்கிறேன், இதெல்லாம் பண்ணுறேன், ஏன் எங்களுக்கு வந்து ஒரு நன்மை நடக்கவில்லை என்று சொல்லி அநேக டைமில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கிறது உண்டு. இந்த ஊழிய பாதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டைம் நானும் யோசிச்சிருக்கிறேன், என்னாண்டவர் எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ வேதனைப்படுறோம், ஒரு நிறைவு வரலையே, நிறைவான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு எப்போ வரும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாருக்கும் தோணும், உங்களுக்கும் தோணும். ஸோ நீங்கள் ஆஃபீஸில் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க, குடும்பத்துக்காக உழைப்பீங்க. ஸோ எல்லாமே அந்த உழைக்கிற டைமில் அந்த சீக்கிரட்டாக நீங்கள் அழுவீங்க. கண்டிப்பாக வந்து எதுவுமே நடக்காத போது, எதுவும் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்காத போது நிச்சயமாகவே நம்ம வந்து அதை வந்து ரொம்ப நினைத்து நாம் அழுவது உண்டு, வேதனைப்படுவது உண்டு. இது ஒரு மனிதனாக இருந்தால் கண்டிப்பாக வேதனைப்படுவோம். ஸோ அப்போ நான் பார்க்கலாம். ஆனால் உண்மையாக நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ளலாம், நம்மளுடைய தேவன் வந்து உண்மையாகவே ரொம்ப நேசிக்கிறவர் நம்மளை. அது மாத்திரமல்ல, அவர் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. சரியா? அவரை வந்து நம்ம கண்ணீரை எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் வந்து நம்முடைய வேதனை அவருக்கு தெரியும். ஏற்ற வேளையில் அவர் என்ன பண்ணுவார்னா, நிச்சயமாகவே ஒரு மார்வலஸ் வேலை உங்களை நிச்சயமாக அன்எக்ஸ்பெக்டட், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் அது. அதனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலவெளியில் என்ன வேதனைகள், என்ன கண்ணீர்கள், என்ன பாதையில் நீங்கள் போயிருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு நான் விசுவாசிக்கிறேன், உங்களை நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, ஹவு மச் டஸ் காட் வாண்ட்ஸ் டு பிளஸ் அஸ், அவர் வந்து எந்த அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு விரும்புகிறார் என்றால், ஸோ நம்ம எப்போவுமே வந்து கொஞ்சமாக தான் யோசிப்போம். நம்ம வந்து எப்போவுமே கொஞ்சமாக தான் யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் வந்து நிறைவாக நடத்துகிற தேவன். உதாரணமாக நான் சொல்கிறேன், நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே ஒரு சைக்கிள் போதும் ஆண்டவரே அப்படின்னு யோசிப்போம். சரியா? நடந்துட்டு போகிற ஒரு சைக்கிள் போவோம். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் வந்து சின்னதாக இருக்கும், ஆனால் அவருடைய எண்ணங்கள் வந்து பெருசு. அதனால தான் சொல்கிறார், இவனுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. ஸோ நீ சைக்கிள் கேட்டுட்டு இருக்கலாம், ஆண்டவர் வந்து எனக்கு தெரிஞ்சு உனக்கு கார் கொடுக்கறது கூட வாஞ்சியாக இருக்கலாம், அவருடைய எண்ணங்களாக இருக்கலாம். சரியா? நீ கேட்குறது வந்து சின்ன ஒரு சைட் இருந்தால் போதும். ஆண்டவர் வந்து பெரிய ஒரு ஏக்கர் கணக்கில் கொடுத்தாருன்னா வாங்க மாட்டியா? கண்டிப்பாக வாங்கும். ஸோ அவருடைய எண்ணங்கள் அப்படி தான். அவர் வந்து அப்படி தான் நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ ஒரு அபண்டண்டாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நிறைவை கர்த்தர் கொடுக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கண்ணீரில் இது கிடச்சா போதும், ஏதோ இந்த மாதம் சம்பளம் கிடச்சா போதும்னு நினைப்போம். ஆனால் அவர் கூடவே சேர்த்து எக்ஸ்ட்ராவும் தருவார். சரியா? இந்த மாதம் எப்படியாவது சில காரியம் நம்ம வந்து ரொம்ப ஸ்மாலாக திங்க் பண்ணுவோம், ஸ்மாலாக யோசிப்போம். சரியா? ஆனால் ஆண்டருடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே வந்து ஒரு அபண்டண்டாக இருக்கும். அதை எப்போ நல்லா புரிஞ்சுக்குவோம். சரியா? உங்களை வந்து நிறைவாய் கொடுத்து வேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்க மாட்டார். அதை நல்லா புரிஞ்சுக்குவோம். சரியா? அவர் வந்து உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், அது வந்து நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம் வந்து மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பா. அதான் ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உன்னை கொண்டு மற்றவங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஸோ அப்போ ஆண்டவர் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு நிறைவான ஒரு பிளெஸ்ஸிங்கை தருவதற்கு தான் நான் ஆயத்தமாக இருக்கிறார். அதை வந்து வச்சு வேஸ்ட் பண்ணுறதுக்காகலாம் தரமாட்டார். நிச்சயமாகவே அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா நீங்கள் போன கண்ணீர், நீங்கள் போகிற உபத்திரவம், நீங்கள் போகிற பாடுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் என் பிள்ளையை வந்து சாதாரணமாக சந்தோஷப்படுத்த மாட்டேன், நிறைவாக சந்தோஷப்படுத்துவேன். சரியா? அதனால் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் கண்ணீரோடு விதைக்கிறவன் எப்படி அறுப்பானா, கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஸோ நீங்கள் விட்ட கண்ணீர்லாம் நிச்சயமாக ஒரு நாள் அது வந்து கண்ணீராக இருக்க மாட்டீங்க, கம்பீரமாக தான் இருப்பீங்க. எத்தனையோ விதத்தில் நீங்கள் வந்து கண்ணீர் விட்டுருக்கிறீங்க. நிச்சயமாகவே அதை கம்பீரமாக அறுக்க கர்த்தர் வந்து உதவி செய்வார். ஆமென். அப்போ வந்து அவர் வந்து வித்தவுட் லிமிட்ஸ், அவர் வந்து அவர்கிட்ட வந்து லிமிட்டே கிடையாது. நம்மள்ட்ட தான் லிமிட் இருக்குது. நம்ம தான் வந்து லிமிட்டாக இது போதும் ஆண்டவரே, இவ்வளோ கொடுத்தா போதும், இவ்வளோ கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவருடைய எண்ணங்கள் வந்து வித்தியாசமான எண்ணங்கள். ஆமென். அவருடைய எண்ணங்கள், அவர் வந்து நிறைவாய் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். நீங்கள் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் நிச்சயமாக அதிகமாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நீங்கள் ஒன்று செய்யணும், நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம வந்து அவரை விசுவாசிக்கணும், அவர் வந்து நம்பணும், அவர் செய்வார்ன்றதை நீங்கள் நம்பணும். நம்ம நிறைய டைமில் என்ன பண்ணுவோம், நம்ம லிமிட் வச்சுருவோம், இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டை வச்சுட்டு நம்ம வந்து சில டைம் என்ன பண்ணுவோன்னா, அந்த டவுட்டுன்ற ஒரு காரியம் வந்துடும் நம்முடைய மனதில். வந்து எப்போவுமே வந்து இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் செய்வாரா,
இப்போ நான் சொல்கிறேன்ல, ஆண்டவர் வந்து நிறைவாய் தருவார் அப்படி சொல்கிறதே வந்து எத்தனை பேர் விசுவாசிக்குன்னு தெரியாது. சிலருக்கு டவுட் இருக்கும், எங்கே போது இருக்கிறத குத்தா போது போத அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் நிறைவாக நடத்துகிறவன்றதை விசுவாசிக்கிறது நிறைய பேர் டவுட்டு தான். நிறைய பேருக்கு எண்ணமே வராது, அந்த எண்ணம் வராது, நடத்துவாரா அப்படின்னு. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, இப்போ இருக்கிற காலகட்டத்தை பார்த்து நம்ம யோசிக்கிறோம். உதாரணமாக சொல்லுகிறேனே, இந்த காலகட்டத்தில், கொரோனா காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறதே பெருசு. ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு பர்மனெண்ட் ஆக்குவார்ன்றதை விசுவாசிக்கிறது என்பது பயங்கரமான விஷயம். கரெக்டாக இல்லையா? இந்த டைமில் பிரதர் வேலை இருக்கிறதே பெருசு பிரதர், இப்போல்லாம் எப்படி பர்மனெண்ட் எங்களை ஆக்குவாங்க? ஸோ அது சட்டம் நீங்கள் அப்படி விசுவாசிக்க மாட்டீங்க. ஒரு டவுட் வரும், பிரதர் சம்பளம் கிடைக்கிறதே பெருசு பிரதர், எப்படி பிரதர் எங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், எப்படி பிரதர் போனஸ் கிடைக்கும், ஏதோ சம்பளம் கிடைச்சா போதும். ஸோ இந்த காலகட்டம் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நீங்கள் அந்த டவுட்டை மட்டும் தூக்கி போடுங்க. சரி, அந்த டவுட்டு நிறைய பேருக்கு வந்து அதுதான். ஸோ அந்த டவுட்டு மட்டும் தான் என்ன ஆகும்னா அவங்களுடைய பெரிய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும். அப்போ நீங்கள் பார்க்கலாம், உங்கள் மனதில் இருந்து என்ன பண்ணுங்கள், அந்த டவுட்டை எடுத்து போட்டுருங்க. அது மாத்திரமல்ல, அது வந்து டாமினேட் பண்ணுவாங்களே. இன்னொன்று வந்து டாமினேட் பண்ணும், என்னென்னா ஃபியர், பயம். ஒரு பயம், இந்த டவுட்டு, இந்த ஃபியர் வந்து என்ன பண்ணுன்னா உங்களோட அநேக ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுன்னா நிச்சயமாய் தடையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நடக்குமா, ஒரு சந்தேகம், ஒரு பயம், இந்த ரெண்டுமே வந்து என்றைக்குமே வந்து ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஒரு பெரிய தடை. ஏன்னா ஆண்டவர் வந்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்னா சத்துருடைய எல்லா வழிகளை அழித்து போடும்படி, அவனுடைய எண்ணங்களை அழிக்கிறதுக்காக தான் அவர் இங்கே இந்த இடத்துல வந்தார். அவனுடைய எல்லா வல்லமைகள், சத்துருடைய எல்லா பவர், அது ஏற்கனவே ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் முறியடிச்சிட்டாரு. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. சரியா? உங்களை வாழ்க்கையில் நீங்கள் பயப்படாதீங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு விக்டோரியஸ் லைஃப். அதை என்றைக்குமே மறக்காதீங்க. நீங்கள் தோற்றவர்கள் அல்ல, நீங்கள் ஜெயித்தவர்கள். நீங்கள் தோற்க பிறந்தவர்கள் அல்ல, ஜெயிக்க பிறந்தவர்கள். என்றைக்குமே மறக்காதீங்க. சரியா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன் ஃபெய்த், நீங்கள் வந்து விசுவாசித்தால் தேவ மகிமைக்கால். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், எல்லாம் முடியும், அவனுக்கு எல்லாம் முடியும். ஒரு சின்ன ஒரு கடுகளவு விசுவாசம் தான், ரொம்ப அந்த மஸ்டர்ட் சீட், நம்ம சின்ன ஒரு கடுகு தான், அந்த அளவுக்கு உனக்கு விசுவாசம் இருந்தால் போதுன்றார். அப்போனா பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கையை தருகிறார் பாருங்கள். ஒரு கடுகளவு விசுவாசம் தான், மலையை பார்த்து நகர்ந்து போனால் அது போயிடும், சமுத்திரத்தில் போயிடும், நகர்ந்துடும், மூவ் ஆகிடும். ஆனால் நம்மளுக்கு ஒரு டவுட்டு தான், எப்படி பதர் நடக்கும், எப்படி பதர் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் செய்வார், அது வந்து எனக்கு நிச்சயமாக செய்வார். ஸோ எப்போவுமே அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? அது வந்து கண்டிப்பாக மூவ் பண்ண வைக்கணும்னு நினச்சா அவர் எதனாலும் செய்ய முடியும். ஒரு வாட்டி டெய்லி பிரேட்டில் கூட நம்ம பார்த்தோம், ஒரு சர்ச் வந்து கட்டும் பொழுது அவங்களுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, ஒரு பெரிய மவுண்டன் இருந்துச்சு. இந்த வசனத்தை வச்சு தான் கிளைம் பண்ணாங்க. இந்த வசனத்தை வச்சு கிளைம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே கடுகளவு விசுவாசம் இருந்தால் என்ன பண்ண முடியும், இந்த மலையை வந்து நகர்த்துவன்னு சொன்னீரே, இந்த வார்த்தை வச்சு அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, விசுவாசித்தார்கள். ஏன்னா இப்போ அவங்க ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ அந்த மவுண்டன் வந்து தடையாக இருக்குது. திடீர்னு பார்த்தா கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு, என்னென்னா அந்த இடத்த வந்து என்ன பண்ண போகிறாங்க, அந்த மவுண்டனை வந்து இது பண்ணி ஒதுக்கி ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் பண்ணி அந்த இடத்துல வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுவதற்காக ஃபுல்லாக லேண்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கவர்மெண்ட் வந்து புது ப்ராஜெக்டை வந்தாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சபை மக்களுக்கு என்ன ஆச்சு, அது வந்து ஓப்பன் ஆச்சு. சில டைம் வந்து ஆண்டவர் எப்படி செய்வார்னு உங்களுக்கு தெரியாது. அது வந்து ஒரு வாட்டி டெய்லி பிரேட்டில் நம்ம தியானித்தோம், எப்படி வந்து கர்த்தர் வந்து அதை கருத்தை செய்தார் என்று சொல்லி ஒரு ஸ்டோரியாக சொன்னோம். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்போ வந்து ஆண்டவரால் எல்லாம் முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை நம்புங்க. சரியா? அவருடைய வல்லமையை விசுவாசிங்க, அவருடைய அத்தாரிட்டி, அவர் வந்து அவருடைய பவர், அவருடைய அத்தாரிட்டியெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அவர் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை வந்து கிளைம் பண்ணுங்கள். கர்த்தர் வந்து நிச்சயமாகவே எனக்கு செய்ய வல்லவர். ஆமென். ஸோ அவர் வந்து எந்த ஒரு லிமிட்லாம் அவருக்கு நமக்கு வைக்கலை. அவர் வந்து நிச்சயமாகவே அன்லிமிட்டட். கடைக்கே போனாலும் என்ன பார்க்குறோம், லிமிட்டட் மீல்ஸ் பார்க்குறோமா, அன்லிமிட்டடாக தான் கேட்குறோம். ஃபஸ்ட்டு கத்தனை அன்லிமிட்டட்னு சொன்னோன்னா 32 பல்லும் தேர்த்து ஓகே ரைட் உட்காந்து அடித்து விடுவோம், உட்காந்து போவோம், நல்ல ஒரு வெட்டு கட்டுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம். ஏன்னா லிமிட்டட்னா கொஞ்சம் சோகம் ஆகிடுது, அன்லிமிட்டட். ஸோ நம்ம தேவன் வந்து எப்போவுமே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்லிமிட்டடாக உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அவர் வந்து ஆசீர்வதிக்கிறது, அதை என்றைக்குமே மறக்காது. அதனால தான் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தரேன்ப்பா, எல்லாவற்றும் உங்களுக்கு தரேன். அதான் ஆண்டவர் சொல்கிறார், என்கிட்ட இருந்து நீங்கள் என்ன கேட்குறீங்க, என் பேரில் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து ஐ வில் டூ இட், நான் வந்து செய்து முடிக்கிறேன், நான் தரேன், அதை நீ கவலைப்படாது. ஏன்னா நீ கேட்குறது யார்கிட்ட கேட்குறீங்க, உங்கள் அப்பாட்ட கேட்டீங்கன்னா சும்மா இருப்பாரா? உங்கள் அப்பா நிச்சயமாக நிறைவே நடத்துக்கிற தேவன். ஆமென். நிறைவே நடத்துது. சில டைம் தான் நம்ம கேட்போம், ஒரு ட்ரெஸ்ஸு போதணும். ஆனால் அப்பா என்ன பண்ணுவார்,
கூட்டு போய் கடைக்கு கூட்டு போயிட்டு ஒன்றா வாங்கி கொடுக்குறாரு, கண்டிப்பாக 2-3 ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் நம்ம கேட்குறது என்ன, ஒரு ட்ரெஸ்ஸு கிடச்சா நல்லாயிருக்கும், இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு சாரீ கிடச்சா நல்லாயிருக்கும், அப்படிலாம் யோசிப்போம். ஆனால் கர்த்தர் வந்து நிறைவாக நடத்துகிறது தெரியும். என் பிள்ளைக்கு வந்து கண்டிப்பாக என்ன தேவையோ அவருக்கு தெரியும். அவர் நிச்சயமாக உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸ்ஸிங் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நிச்சயமாய் வர வேண்டும் என்பது எங்களுடைய வாஞ்சை, எங்களுடைய ஜெபம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒன்று செய்யணும். என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்களா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க, அதுக்கு ஒபே பண்ணுங்கள். அவர் வந்து நிச்சயமாக இந்த வழிகளிலே கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். யார் வந்து அதுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து கீழ்ப்படுகிறீர்களோ, அப்போ வந்து ஆண்டவர் வந்து அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். ஸோ அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் வந்து உங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் வாங்கி கொடுத்துருவீங்க. சரியா? என்ன தான் அவங்க கேட்குற காரியத்தை செஞ்சுருவீங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகள், ஏன்னா உங்களுக்கு ஒபே பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன கேட்டாலும், என்ன கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை கூட நீங்கள் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டீங்க. நான் கஷ்டப்பட்டு உனக்காக வாங்கிக்கிட்டான்னு சொல்லுவீங்களா? யாரும் அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க. அந்த முகத்தில் அந்த பிள்ளையோட சந்தோஷத்தை பார்ப்பீங்க. ஓகே, அவன் கேட்டா, அந்த மகன் கேட்டா, என் பையன் கேட்டா, அந்தா அப்படி சொல்லி கஷ்டத்தை, என்ன கஷ்டம் இருக்கட்டுங்க, கடன் வாங்கிச்சுன்னா வாங்கி கொடுப்பீங்க. வாங்கி கொடுத்து, ஆனால் அதை சொல்ல மாட்டோம். நான் கடன் வாங்கி உனக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். ஏன்னா அதை சொன்னால் என்ன ஆகும், அந்த பிள்ளைக்கு துக்கம் வரும். அதனால் அதை சொல்ல மாட்டோம். ஆனால் என்ன சொல்லுவானா, இந்த நீ கேட்டது இந்தா அப்படி சொல்லி கொடுப்போம். கொடுக்கும்பொழுது அந்த முகத்தில் வருகிற சந்தோஷத்தை பார்த்து ஒரு உண்மையான பெற்றோர்கள், சரியா, நேசிக்கிற பெற்றோர்களாக இருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுவீர்கள். ஸோ அது மாதிரி தான் நம்ம தேவன் உங்களுக்கு எதையும் செய்வார். ஏன்னா அவரோட வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள், அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க. 100% நிச்சயமாகவே ஓவர்ஃப்ளோ பிளெஸ்ஸிங்கை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஏன்னா அவர் மெய்ப்பராக இருக்கிறார். அவர் புல்லுள்ள இடங்கள் அவர் நடத்துகிறார். அவர் போகிற இடத்துக்கு அந்த ஆடு போகுது. எங்கே உட்கார சொல்கிறாரு உட்காருது, எங்கே தண்ணி குடிக்க சொல்கிறாரு தண்ணி குடிக்குது. அப்போ கர்த்தர் நிச்சயமாக அவங்க கூட இருக்கிறார். அப்போ முடியும் போது எப்படி முடிகிறதுன்னா, நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம் அந்த ஆட்டுக்கு கிடைக்குது. சரியா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் வரும். ஸோ ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸ்ஸிங்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். எப்படிப்பட்ட வித்தியாசமான வழிகளில் உங்களுக்கு வந்து வரும். எப்படி வரும்னா, ஆன்சர்டு ப்ரேயர். முதலாவதாக நீங்கள் வந்து உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலே, உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலதாக கர்த்தர் வந்து உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். இது வந்து ஓவர்ஃப்ளோ பிளெஸ்ஸிங்கில் ஒரு டைப். சரியா? நீங்கள் கேட்டது ஒன்றா இருக்கும், ஆனால் கர்த்தர் நிறைவாய் தருவார். ஸோ அண்ணாள் வந்து கேட்டது வந்து என்ன கேட்டால், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடும். அவள் கேட்டது ஒன்று தான். அதை முடிச்சுட்டு ஆண்டு என்ன பண்ணியிருக்கலாம், அதோடு விட்டுருக்கலாம். கரெக்டாக இல்லையா? சரிம்மா, நீ ஒரு பிள்ளையை கேட்ட, இந்தா நீ கேட்ட பிள்ளை இந்த சாமுவேல், ஓகே ரைட். அவனை வந்து என்ன பண்ணான், அண்ணாள் வந்து சொன்னான், நான் வந்து இவரை வந்து கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்குறேன். அவள் தான், அவருக்கும் அண்ணாளுக்கு இருக்கிற டீலிங் முடிஞ்சிருச்சு. அவள் கேட்டது ஒன்று தான், வேறு எதுவும் கேட்கல, வேறு எதுவுமே கேட்கவே இல்லை. அவள் வந்து எக்ஸ்பெக்டும் பண்ணவே இல்லை. ஸோ அவளும் என்ன பண்ணுறா, 2வது அதிகாரத்தில் ஆண்டவரை துதிக்கிறா. என் கொம்பு கர்த்தருக்குள்ள ஏற்றுக்குது, என்னை அவமானப்படுத்தலை, அவள் தான் என் கற்பத்தை ஆசீர்வதித்தா. அவள் கேட்டதுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனால் எப்படி கொடுத்தாருன்னா, அன்எக்ஸ்பெக்டடாக இன்னும் அதிகமாக செய்தார். நீ பின்னாடி 3வது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா 3 குமாரர்கள் 2 குமார்த்திகள், இன்னும் 5 பேர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ சாமுவேலோட சேர்த்து 6 பேர், 6 பிள்ளையை கொடுத்தார். கேட்டது 1, ஆனால் கொடுத்தது எத்தனை? டோட்டலாக சாமுவேலோட சேர்த்து 6 கொடுத்துட்டார். இதுதான் நம்ம தேவன். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எப்போயும் மறக்காதீங்க. நிச்சயமாகவே அவர் வந்து நம்ம தேவன் வந்து ஆன்சர்டு, நம்முடைய ஜெபங்களுக்கு வந்து பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் வந்து பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நிறைவாய் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அதனால் நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் இந்த காலவெளியில் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் கேட்கறதுக்கு மேலே தான். ஆமென். அவர் வந்து எப்படி பண்ணுறாருன்னா, ஆசீர்வாதங்களை தருகிறவராக இருக்கிறார். அது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. நீங்கள் கேட்ட காரியங்களையும் தருவார், அதுக்கு மேலேயும் தருவார். அதே ஆசீர்வாதத்தை நிறைவாக தான் தருவார். சரியா? அது வந்து ஆன்சர்ட் ப்ரேயர். உங்களுடைய ஜெபங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கும்னா ஓவர்ஃப்ளோ. ஆமென். உங்கள் ஜெபங்கள் எல்லாமே வந்து ஓவர்ஃப்ளோவாக இருக்கும். நீங்கள் கேட்டதை காட்டிலும் அதிகமாக உங்களை நடத்துகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதான் நீங்கள் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ரோமரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வேளையில் ரோமன்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் நீங்கள் 32வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ரோமன்ஸில் சாப்டர் 8 verse 32, 8ல் verse 32 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், 32வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால்,
தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். குமாரனே கொடுத்துட்டாரு, அதுக்கு மேலே என்னங்க இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ அதனால் உங்கள் ஜெபங்கள் நிச்சயமாகவே பதில் கொடுக்கிற காரியங்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதுக்கு தேவனாக இருக்கிறார். ஆமென். ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு தருவார், அவரே கொடுத்தவர் எல்லாத்தையும் சேர்த்து தருவார். அதனால் ஆன்சர்ட் ப்ரேயர் மூலமாக உங்களுடைய ஜெபங்கள் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஓவர்ஃபுல் ஆஃப் பிளெஸ்ஸிங்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ரெண்டாவதாக ப்ராவிஷன், உங்களுடைய தேவைகள், அன்றாட தேவைகள், உங்களுடைய ப்ராவிஷன், உங்களுடைய அன்றாட தேவைகள் இருக்கலாம், அன்றாட நீட்ஸ் இருக்கலாம், டெய்லி நீட்ஸாக இருக்கலாம். டெய்லி காலையில் நான் விசுவாசிக்கிறேன், அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஓவர்ஃப்ளோ பிளெஸ்ஸிங்கை வந்து கர்த்தர் பார்க்க உதவி செய்வார். ஆமென். கர்த்தர் பார்க்க செய்வார் உங்களுடைய அனுதின வாழ்க்கையில். இன்றைக்கி ஒருவேளை காலையில் எழுவும் போதே அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லைன்னு சொல்லாதீங்க. அதை பார்க்கும் பொழுதே கர்த்தர் இதையும் நிறைவாக என்னை ஆசீர்வதிப்பார். என் வீட்டில் ஒரு குறைவு இருக்காது. ஆமென். என் அப்பத்தையும் எண்ணெயும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவன், என் களஞ்சியம் ஆசீர்வதிக்கப்படும். நீ விசுவாசித்து பாருங்கள், நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். டெய்லி லைஃப்லேயே வந்து ஆண்டவர் எப்படி கொடுக்குறாருன்னா நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்குறார். ஆமென். அது ஓவர்ஃப்ளோயிங் லெவலாக இருக்கும், அது என்றைக்குமே மறக்காதீங்க. ஆமென். ஸோ அவர் ஜெனரஸாக அவர் கொடுக்குற தேவன். அதனால் அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு டே டு டே லைஃப், ஆமென், அந்த வந்து அவர் உனக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், அந்த ஆண்டவர் வந்து 5 அப்பம் 2 மீன், சரி, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ஜனம் எவ்வளோன்னு தெரியும் ஆண்டருக்கு வந்து எவ்வளோ பேருன்னு தெரியும். நான் விசுவாசிக்கிறேன், அவங்க தெரிஞ்சு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அற்புதம் செய்கிறார். ஸோ 5000 புருஷர்கள், அப்போ ஒரு பெரிய கும்பல் இருக்குது. சரி, ஒரு பெரிய கும்பல் இருக்குது, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் தெரிந்தும் அவர் என்ன பண்ணார்னா வெறும் அந்த சாப்பாடு என்ன பண்ணியிருக்கலாம், அந்த அந்த இதை வந்து அந்த ஃபுட்டை வந்து அவங்களுக்கு மட்டும் முடிச்சிருக்கலாம். ஆனால் நீ பார்த்தீங்கன்னா அது முடிஞ்ச உடனே அவங்க எத்தனை கூடை எடுத்தாங்கன்னா 12 கூடை எடுத்தார்கள். 12 பேஸ்கெட் எடுத்துருக்குறாங்க, 12 கூடை. இந்த சைஸ் எனக்கு தெரியல, எத்தனை சைஸ், எவ்வளோ பெரிய சைஸு தெரியல. இன்றைக்கி இருக்கிற கூடை வேறு, அன்றைக்கி இருக்கிற சைஸ் வேறு. ஸோ அப்போ 12 கூடைனா அது எத்தனை ஆயிரங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் இவங்க எங்கே போகிறாங்க, சீஷர்கள் அந்த 12 கூட எடுத்துகிட்டு போக முடியாது. கரெக்டாக இல்லையா? 12 கூட அவன் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அவங்க அடுத்தது போட்டில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, போட்டில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் வந்து அடுத்த வேலை, அடுத்த ஜாபுக்கு அவங்க போயிட்டாங்க. ஆனால் இப்போ 12 கூடையே அப்போ அவங்க சுமந்திருக்க முடியாது. ஆனால் இந்த 12 கூடையை யார் எடுத்துகிட்டு போயிருப்பா? இந்த 12 கூடையை எனக்கு தெரிஞ்ச அந்த 5000 பேரில் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் தேவை இருக்குதோ, எக்ஸஸாக இருக்குதோ, அவங்களாம் எடுத்துகிட்டு போயிருப்பான். கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த பையனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பார். கொடுத்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பார். இருந்தாப்பா நீ கொடுத்தனால தான்ப்பா இவ்வளோ பெரிய ஆசை இருந்தாப்பா அப்படி சொல்லி அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் வந்து உங்களை நிறைவாக நடத்துகிற தேவன். அந்த எளியாக்கிட்ட வந்து அந்த விதவை வரா. ஸோ விதவை வந்து அவள்கிட்ட இருக்கிறது கடைசி, அவளும் அவன் பிள்ளையும் சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கிற, அவ்வளோதான். ஒரு பெரிய இது கிடையாது. கடைசி அந்த விறகு பொறுக்கும் போது கடைசியாக ஒரே ஒரு அப்பத்தை செஞ்சு சாப்பிட்டுட்டு ஜீவனை விடலான் இருக்கிறோம். ஸோ அதை கூட அவர் என்ன பண்ணாருன்னா சூப்பராக கேட்டார், குடும்பம் முதல்ல. அப்படி பாருங்கள், அந்த பஞ்ச காலம் முழுவதும் அந்த வீட்டில் குறைவே கிடையாது. அந்த ப்ரொவிஷன் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குறைவே கிடையாது. பீட்டர் பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்படுறான், ஒரு நெத்திலி மீன் கூட வரல. சரி, ஒரு சின்ன மீன் கூட வரல மாட்டில். ஆனால் நீ பார்க்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை இப்போ கேட்டுக்கிறான். கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்குற வேளையில் நீங்கள் பார்க்கலாம், அந்த படகு நிரம்பி வழியத்தக்கதாக அந்த கர்த்தர் வந்து என்ன பண்ணார், அதை ஆசீர்வாதமாக்கி தந்தார். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அந்த சமாரியாவில் வந்து பஞ்சம் வந்து அதிகமாகிடுச்சு. சமாரியாவில் வந்து பஞ்சம், 4 லெப்பர்ஸ் குஷ்டரோகிகள் பார்த்தாங்க. ஸோ எதிரிகளுடைய இங்கே இருக்கிறத காட்டில் எதிரிகள் பாளையத்தில் போய் என்ன பண்ணலாம், போய் பார்ப்போம்னு சொல்லி போனாங்க. அங்கே பாருங்கள், அந்த எனிமீஸ் கேம்பில் வந்து ஆண்டவர் வந்து எல்லா ஆகாரத்தை வச்சுருந்தார். ஸோ அப்போ பாருங்கள், நம்முடைய தேவன் வந்து அப்படி நடத்துகிற தேவன். காணா ஒரு கல்யாணத்தில் நீங்கள் பார்க்கலாம், கர்த்தனை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திராட்சரசம் குறைப்பட்டது. ஸோ அந்த இடத்துல ஆண்டவர் வந்து உண்மையாக ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே தருகிறார். அப்போ டே டு டே லைஃப்லேயும் கர்த்தர் உங்களை நிறைவாக நடத்த முடியும். நீ விசுவாசிங்க, நீங்கள் அதை நம்புங்க. ஆமென். அதை வந்து டியூட்டானமி சாப்டர் 28 verse 11 to 13 வந்து நீங்கள் அதை படிங்க. ஆமென். அவர் வந்து நிச்சயமாக உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் டே டு டே லைஃப்லையும் நீங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பார்க்கணும், ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸ்ஸிங்கை நீங்கள் பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக.
என்றைக்குமே அப்படி குறைவாக பார்க்காதீங்க. ஸோ எடுக்கும் பொழுதே சொல்லுங்கள், ஆண்டவரே என் ஆகாரத்தினை ஆசீர்வதிக்கிற தேவன், இதை ஆசீர்வதிங்க. ஆமேன். நீங்கள் போடுற அரிசி வந்து கடைசி அரிசியாக இருக்கலாம், ஆனால் அதுவே 10 பேர் சாப்பிட வைப்பார். நீ அடுத்தது பார்த்தீங்கன்னா அது வெந்து உங்கள் வாய்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் வீட்டில் அந்த பாத்திரம் நிரம்பி இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் அதை நம்புங்க, பாருங்கள், நீங்கள் அதை செய்து பாருங்கள். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுடைய அரிசி நிரம்புதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள், என்ன நிரம்புதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். யார் மூலமாக கர்த்தர் உங்களை நடத்திடுவார், எப்படியாவது நடத்திடுவார். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் விசுவாசித்திருக்கிறீங்க, அதை நிச்சயமாக செய்வார். அப்போ ரெண்டாவது வந்து ப்ராவிஷன், உங்களுடைய அனுதின வாழ்க்கையில் கர்த்தர் வந்து உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு அடுத்தது மர்சி, அவருடைய இரக்கம். அந்த இரக்கம் வந்து எப்படிப்பட்ட இரக்கம்னா, நான் விசுவாசிக்கிறேன் நம்ம எதிர்பார்க்கிறதை காட்டிலும், ஏன்னா அவர் உதவி செய்கிற தேவன், நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து மன்னித்து இருக்கிறார். அவர் வந்து நம்ம மேலே ஒரு இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் அவர் வந்து எப்படி தருவார்னா நிறைவாக தான் தருவார். சரி, என்றைக்கு நம்ம வந்து பாவத்தை அறிக்கையிட்டு ஏசப்பா பிள்ளையாக மாறுகிறோமோ அன்னையிலேருந்து நீங்கள் யாராக மாறுறீங்கன்னா ஊராம் வீட்டு பிள்ளை இல்லை, அவர் பிள்ளையாக மாறுறீங்க. சரியா? அவர் சொந்த பிள்ளையாக மாறுறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிதறடிக்கப்பட்ட ஆடுகளாக இருந்தோம், வழி தெரியாமல் இருந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் ஏசப்பா பிள்ளைங்க. அப்போ அவருடைய இரக்கம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் பாருங்கள், அந்த ப்ராடிகல் சன், அந்த இளைய குமாரன், ஸோ அப்பா விட்டு போயிட்டான், பாவத்துக்கு போயிட்டான். ஆனால் ரிட்டன் வரும்பொழுது அவன் நினச்சது என்னென்னா, ஒரு வேலைக்காரனாக இருந்தால் போதும், வேலைக்காரன் கொடுக்குற சாப்பாடு கொடுத்தா போதும், வேலைக்காரன் கொடுக்குற ட்ரெஸ் இருந்தால் போதும், அப்படி தான் நினச்சிருப்பான். ஆனால் அவன் எதிர்பார்க்கலை என் அப்பா இவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்று சொல்லி. ஸோ அது இரக்கம் உள்ளவராக இருந்தனால்தான் அவன் கேளாத கோட்டு, அவன் கேளாத ஷூவு, அவன் கேளாத ரிங்கு, சாப்பாடு, ஃபீஸ்ட்டு எல்லாத்தையும் கொடுத்தார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். எதுக்குன்னா உங்களை நிறைவாய் நடத்துவதற்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இவனுடைய வாழ்க்கையில், சகைவு வாழ்க்கையில் பார்க்கலாம். சகைவு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கை வந்து ஒரு பாவமான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. ஆனால் இயேசு அந்த வீட்டுக்கு வந்த மாதத்தில் அவனே ஒரு தீர்மானம் எடுக்கிறான், நான் எல்லாத்தையும் நாளத்தனையாக கொடுத்துட்றேன். அநியாயமாக வாங்கினது அந்த வீட்டில் ஆண்டவர் இல்லாத ஒன்று செஞ்சார். என்ன செஞ்சார்னா, இந்த வீட்டுக்கு என்ன வேணும், அந்த ரட்சிப்பு வந்தது. ஆமேன். இவனும் ஆபிரகாமின் குமாரன் ஆகிட்டானே, ஆபிரகாமுடைய பிள்ளையாக மாறிட்டானே. அப்போ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அந்த இடத்துல அவனுக்கு கிடைச்சது பாருங்கள். ஸோ அந்த தீஃப் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, கல்ல அவன் நினச்சே பார்க்கல. அவன் என்ன சொன்னான், ஆண்டரே உங்களோட ராஜ்யத்தில் என்ன நினைச்சிடலாம், நினச்சிக்கோங்க, அவ்வளோதான், கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க. ஏதோ என் கூட தொங்கும் போது பக்கத்தில் இவனும் தொங்கி இருந்தான், அவன் நினச்சது அதுதான். சரியா? என் கூட தொங்கி இருந்தவன் நானும் கஷ்டப்படுமே அவனும் கஷ்டப்பட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவன் சொல்கிறான், என்னையும் நினச்சிக்கோங்க உங்களுடைய ராஜ்யத்தில். ஆண்டதை நினைக்க அவன் செஞ்சார். அப்படி இல்லை, அவர் என்ன பண்ணார், எப்பா நீ என் கூட இன்றைக்கி இருப்பப்பா, அதான் ஆசீர்வாதம். அதான் வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டட், நம்ம வந்து எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிற தேவன், அவருடைய இரக்கமுள்ள தேவன். நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருக்கு. அதனால தான் சங்கீதம் 103 சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள், 8-13 படித்து பாருங்கள். அவர் எவ்வளோ இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். அவர் எவ்வளோ கம்பேஷன் நம்ம மேலே இருக்குன்னு பாருங்கள். அவர் நிச்சயமாக அதை வந்து செய்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட வழிகள், அது இரக்கத்தின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும், கண்டிப்பாக நிறைவான ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, ப்ராவிஷன், நம்முடைய அனுதின அந்த வாழ்க்கையில் நம்ம தேவைகளில் என்ன பண்ணுறாரு, நிறைவான ஒரு பிளெஸ்ஸிங்கை கர்த்தர் தருகிறார். அந்த ஆன்சர்ட் ப்ரேயர், நம்முடைய ஜெபத்தில் மூலமாய் ஒரு நிறைவான ஒரு பிளெஸ்ஸிங்கை தேவன் நமக்கு தருகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, நம்முடைய சந்தோஷம், ஜாய், நம்முடைய சந்தோஷத்தின் மூலமாக ஆண்டவர் எப்படிப்பட்ட சந்தோஷத்தில் இருக்கிறார்னா, ஒரு நம்மளால் விவரிக்க முடியாத ஒரு பெரிய அபண்டன்ஸ் ஜாய் அவர் தருகிறார். ஆமென். ஸோ அது லிட்டில் ஜாய் அல்ல, உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், பெரிய ஜாயாக தான் இருக்கும். ஸோ அவர் வந்து சொந்தமாக சாதாரணமாக சந்தோஷிக்க மாட்டார். அவர் வந்து ரட்சிப்பின் சந்தோஷம்லாம் வந்து சாதாரண சந்தோஷம் இல்லை, யாராலையும் எடுக்க முடியாத ஒரு சந்தோஷம். அது வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு பலனை கொண்டு வரும். அது வந்து நம்மளை ஒரு பலனை கொண்டு வரும். நம்முடைய துக்கம், அதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர் கொடுக்குற சந்தோஷம் எப்படின்னா, அந்த துக்கத்தையே அப்படி வந்து வேனிஷ் பண்ணிடும், அழிச்சிடும், தூக்கி போட்டுரும், அவ்வளோதான். உங்கள் இதயத்துலேருந்து எல்லாம் போயிடும், வேனிஷ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து துக்கப்பட மாட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் கர்த்தர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஸோ அந்த இருதயத்தில் நிறைய சோதனைகள், நிறைய பாடுகள், கண்ணீரில் நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம். ஆண்டு கொடுக்குற ஒரு சின்ன வார்த்தை, வசனம், ஒரு சின்ன ஒரு பாட்டு நம்மளை என்ன பண்ணோன்னா, அது துக்கத்தில் தூக்கி போட்டுரும். சில டைம் யோசிச்சு பாருங்கள், சில டைம் வந்து நீங்கள் பயங்கர துக்கமாக இருப்பீங்க, ஆனால் ஏதாவது ஒரு சாங், இல்லைன்னா ஏதாவது கர்த்தருடைய வசனம், ஏதாவது பாஸ்டருடைய மெசேஜ் என்ன பண்ணோன்னா, அது அப்படி எங்கே தூக்கிட்டு போகுதுன்னு தெரியாது, அந்த துக்கமே மறைஞ்சிரும்.
அப்படியே நம்ம சந்தோஷத்துக்கு அந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்கை வந்து கர்த்தர் உங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால் நான் விசுவாசிக்கிறேன், அது வந்து அந்த சந்தோஷம் வந்து உங்களை பரிபூர்ணப்பட அவர் விரும்புகிறார். ஜான் 15:11 நீங்கள் அதை பார்க்கலாம். சரியா? அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஜாய், ஒரு கம்ப்ளீட் ஜாய் உங்களுக்கு தரார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல, எப்படி இன்னொரு விதத்தில் தரார்னா கைடன்ஸ், அவருடைய வழிநடத்தல் மூலமாக, அவருடைய வந்து என்ன பண்ணுறாருனா அவர் உங்களை ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்னா நிறைவாய் நடத்துகிறார். நீங்கள் சாலமோட லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாலமோன்ட்ட கேட்டார், என்னப்பா வேணும்னு தான் கேட்டார். அவன் கேட்டது ஞானம் தான், ஆனால் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தார், ஆனரையும் அந்த வெல்த்தையும் கொடுத்தார். ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் வந்து அவன் கேட்டது வந்து ஒன்று தான். அவனை வந்து அந்த அளவுக்கு அவனை வந்து வழி நடத்துகிற தேவனாக இருந்தார். நீங்கள் எந்த பக்கம் போனாலும் சரி, அவர் வந்து நிச்சயமாகவே நீங்கள் வலதுபுறம் போகும்பொழுது அவர் சொல்லுவார், நீ இடதுபுறம் வந்துரு அப்படின்னா இடதுபுறம் போயிடுங்க. இல்லாண்டவர் அப்படி சுற்றிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன்னு சொல்லாதீங்க. சரியா? அவர் சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிச்சிங்கன்னா 100% அவர் கைடன்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா 100% அல்ல, அதுக்கு நிறைவாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதை என் நாமத்தினால நீங்கள் ஒருத்தன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அந்த ஞானம் வந்து அவனுக்கு வந்து நிறைவாய் தருகிற தேவன். அவன் என்கிட்ட கேட்டானா நிறைவாய் தருவேன். ஸோ அப்போ நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களாகட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த டெசிஷன்ஸை கூட கர்த்தர் என்ன பண்ணுறாருனா நிறைவாய் நடத்துகிறார். ஆமென். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்கிறத காட்டிலும் அதிகமாக இருக்கும். நீங்கள் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த கால வேளையில் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். சரியா? நீங்கள் எடுக்கிற காரியங்களில், தீர்மானங்களில் நீங்கள் என்னென்னலாம் தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களோ அதில் வந்து ஆண்டோடைய கைடன்ஸ் இருக்கும் என்றால், நிச்சயமாக அவருடைய ஆலோசனை இருக்கும் என்றால், ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. எப்போவுமே ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் கேட்டு பாருங்கள். சரி, ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாகவே அதில் வந்து ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். ஸோ இது உண்மையான ஒரு சம்பவம் நடந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில், யூஎஸ்ஏல இருக்கிற கலிஃபோர்னியா இந்த பட்ட ஸ்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யங் மேன் இருந்தான், ஒரு நடுத்தர வாலிபன் ஒருத்தர் இருந்தான். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப டயர்டு ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்டு. அந்த டயர்டில் என்ன பண்ணார்னா, எங்கே போனார்னா ஆலயத்துக்கு போனார். சரியா? ஆலயத்துக்கு போனார். அப்போ ஆலயத்துக்கு போகிற வேளையில் அன்றைக்கி ஈவினிங் சர்வீஸ் நடக்குது, அந்த பைபிள் ஸ்டடி நடக்குது. ஸோ அந்த பைபிள் ஸ்டடியில் அவர் வந்து இருக்கிறார். ஸோ ரொம்ப டயர்டாக அப்படியே உட்காந்து அந்த பைபிள் ஸ்டடியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார். திடீர்னு வந்து ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். என்ன பேச ஆரம்பித்தார்னா, அன்றைக்கி வந்து அந்த பாஸ்டர் வந்து ப்ரேயரை கொடுத்து பேசுகிறார். செய்தி வந்து ப்ரேயரை கொடுத்து சொல்லுகிறாரு. ஆனால் ஆண்டவர் வந்து இந்த மனுஷன்கிட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, நீ வந்து உன் கையில் இருக்கிற அந்த மணியில் ஒரு $100 வந்து நீ காணிக்க கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே, பாஸ்டர் பேசுகிறது ப்ரேயரு, நீர் கிவிங்கை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீர். ஸோ ப்ரேயரை பற்றி அவர் பேசினா நீங்கள் கிவிங்கை பற்றி பேசுகிறீங்களே அப்படி சொல்லி ஒரு குழப்பம் இவருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, அந்த $100 என்ன பண்ணு, நீ வந்து கண்டிப்பாக செலுத்து. உடனே இவர் என்ன பண்ணாருன்னா, சரி ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறேன், இந்த காணிக்கை பேக் வரும்பொழுது நான் என்ன பண்ணுறேன், அதில் நான் போட்டுறேன், அந்த ஆஃபரிங் பேக்கில் $100 போடுறேன் அப்படின்னு சொல்கிறார். உன்னை திரும்ப ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, நீ ஆஃபரிங் பேக்கில் போடக்கூடாது, நீ அந்த ஆஃபரிங் கவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நீ என்ன பண்ண, உன் பேரை எழுதி நீ அந்த ஃபுல்பீட்டில், அந்த பாஸ்டர் இருக்கிற அந்த ஃபுல்பீட்டில் போய் வச்சிரு. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது. ஸோ ஆஃபரிங் பேக்கில் போடலான்னு சொன்னாலும் ஆண்டவர் வேணான்றாரு, அங்கே ஃபுல்பீட்டில் போய் வைக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவர் என்ன செய்கிறாருன்னா, சரி ஓகே நம்ம கீழ்ப்படிவோம்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கவர் வாங்கி அதில் $100 வச்சுட்டு அவர் பேரை எழுதி என்ன பண்ணுறாருனா, அந்த ஃபுல்பீட்டில், அந்த ஆஃபரிங் டைமில் போய் அந்த ஃபுல்பீட்டில் போய் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வந்து உட்காந்துடுறாரு. சரி, அந்த கடைசி ப்ரேயர் நடக்குது. அந்த மெசேஜெலாம் முடிஞ்ச உடனே கடைசி ஆஃபரிங் ப்ரேயரு, அதுக்கப்புறம் கடைசி ப்ரேயர் நடக்குது. ஸோ இவர் வைக்கிறதை யார் பார்க்கலன்னா, அந்த பாஸ்டர் பார்க்கவே இல்லை. சரி, அவர் கண்ணை முடிச்சு கடைசி ப்ரேயர் ஜோம் பண்ணிட்டுருக்கார். அப்போ இந்த ஆஃபரிங் டைமில் கரெக்டாக போய் வச்சுட்டு இவர் வந்து உட்காந்து முடித்த உடனே, அப்போ திடீர்னு வந்து அந்த பாஸ்டர் வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு பார்க்க ஃப்ரண்ட்டில் வந்து என்ன இருக்குன்னா, இந்த மனுஷனுடைய கவர் இருக்குது. ஸோ அந்த கவர் இருந்த உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, அதை பார்த்த உடனே அவர் வந்து அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுவார், எல்லோரும் ஒரு நிமிஷம் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே எல்லாருக்கும் ஒன்றும் புரியாது, என்னடா அது லாஸ்ட்டில் என்னாத்துமாவை போடுவான்னு சொல்லலாம், உட்கார சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து உட்காருவாங்க. உட்காந்த உடனே சொல்லுவார்,
நம்ம மத்தியில் வந்து நம்ம அருமையான ஒரு சகோதரன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யார் இப்போ இந்த மனுஷனை பற்றி சொல்லுவார். அந்த மனுஷன் வந்து உண்மையாகவே கர்த்தருக்கென்று உழைக்கிற ஒரு மனுஷன். அது மாத்திரமல்ல, மிஷினரியாக இருக்கிறார். அவர் வந்து வேலை செய்து கொண்டு அநேக இடங்களில் போய் மிஷினரி பணியை செய்கிறார். ஸோ அதனால் அவரை வந்து நம்ம வந்து நிச்சயமாக கனப்படுத்தணும். நம்ம வந்து கனப்படுத்தணும், அவரை வந்து உண்மையாக கௌரவிக்கணும். கர்த்தருடைய ராஜ்யம் வேலையை செய்கிறதுக்கு அவரை நம்ம உற்சாகப்படுத்தணும். அதனால் என்னுடைய வாஞ்சை என்னென்னா, இன்றைக்கி அவர் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறார், நம்ம ஊழியத்துக்குன்னு அவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம தான் அவருக்கு கொடுக்கணும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம வந்து இந்த காணிக்கை எல்லாவற்றையும் இந்த திருப்பணிக்காக அவர் செய்கிற பணிக்கு நம்ம கொடுக்கலான்னு இருக்கிறோம். நான் வந்து இப்போ தான் தீர்மானம் எடுத்துருக்கிறேன்னு சொன்ன உடனே எல்லோரும் கரலை தட்டுவாங்க, எக்ஸ்ட்ரா செல்லர்லாம் கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா அதில் டோட்டலாக ஒரு $700 வந்து அன்றைக்கி அவர் கையில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மெசேஜ் வந்து ப்ரேயர் தான், ஆனால் ஆண்டவர் வந்து கைடன்ஸ் பண்ணுறாரு, நீ செய்ய அப்படின்றார். சில டைம் வந்து ஆண்டவர் சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் நிச்சயமாக நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அன்றைக்கி அந்த விதம் வந்து நீங்கள் பாருங்கள், அவன் மட்டும் கொடுக்காம இருந்தானா நிறைவான ஆசீர்வாதத்தை பார்த்துருக்க முடியாது. சில டைம் ஆண்டவர் வந்து சில டைம் கைட் பண்ணுவார், உங்களை கைட் பண்ணுவார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், சோதித்து பாருங்கன்னு தான் சொல்கிறார். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து எண்ணுகிறதுக்கு மேலே நடத்துகிற தேவன். ஸோ சில டைம் உங்களை நடத்துவார். நீங்கள் வந்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நிச்சயமாகவே இன்ஃபைனைட் பிளெஸ்ஸிங்கை கர்த்தர் பார்க்க செய்வார். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக பார்க்க வைப்பார். அது வந்து நீங்கள் எதிர்பார்க்காத, அது முடிவே இல்லாத, சரியா, இன்ஃபினிட்டி, இன்னும் முடிவே கிடையாது. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். வானத்தின் பலகணிகளை திறந்து நிச்சயமாக நடத்துகிற தேவன். அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படி, அதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஓவர்ஃப்ளோ பிளெஸ்ஸிங் கிடைக்கும். அப்போ 5 விதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அவருடைய ஆன்சர்ட் ப்ரேயர், உங்களுடைய ஆன்சர்ட் ப்ரேயர் மூலமாக கிடைக்கும், ப்ரொவிஷன் மூலமாக கிடைக்கும். அது மாத்திரமல்ல, மேர்சி, அவருடைய இரக்கத்தின் மூலமாக கிடைக்கும். உங்கள் சந்தோஷத்தின் மூலம் துக்கம் சந்தோஷமாக மாறும், சரியா? அதனால் நிச்சயமாக சந்தோஷத்தின் மூலமாக நிறைவான ஒரு சந்தோஷத்தை தருவார். அந்த கைடன்ஸ் மூலமாய் கிடைக்கும். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை நிறைவாக நடத்துகிற தேவன். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? நிச்சயமாக கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க, அவருக்கு நடந்துங்க. உண்மையாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பாக நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீர் தருவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ இரவுகள் அழுதுருக்கிறோம், எத்தனையோ விதத்தில் நாங்கள் காயப்பட்டிருக்கிறோம், எத்தனையோ விதத்தில் நாங்கள் துக்கமாக இருந்திருக்கிறோம். ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் நன்மை நடக்கலை? இவ்வளோ உண்மையாக இருக்கிறோமே, இவ்வளோ கடினமாக உழைக்கிறோமே, இவ்வளோ பிரயாசப்படுகிறோமே, ஏன் எங்கள் அதிகாரிகள் மனதில் கிரியை செய்ய மாட்டேங்கிறீர்? ஏன் எங்களுக்கு எந்த ஒரு நன்மைகள் நடக்கலை? ஏன் எங்கள் ஆஃபீஸில், எங்கள் பிஸ்னஸில், ஊழியத்தில் ஏன் நடக்கலை என்று சொல்லி அழுத நாட்கள் உண்டு. ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், நிச்சயமாகவே கர்த்தாவே நீர் ஒரு நாளில் கர்த்தா எங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர். நிச்சயமாய் நிறைவாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். எங்கள் கண்ணீருக்கு, எங்களுடைய வேதனைகளுக்கு, எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே கர்த்தா அதிகமாய் கர்த்தாவை எங்களை நடத்துகிற தேவன். துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக எங்கள் நன்மைகளை காண செய்கிற தேவன். நான் அழுத இரவுகளுக்கு ஈடாக, ஆண்டவர் துக்கப்பட்ட இரவுகளுக்கு ஈடாக எங்களை சந்தோஷமாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். அதை காட்டில் அதிகமாய் நடத்துவீர். ஆண்டவரே இந்த ஆண்டில் என்னென்ன காரியங்களை அழுதார்களோ, என்னென்ன வேதனை அழுதார்களோ, ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க செய்யுங்கப்பா. ஒர்க் ஃப்ரம் பண்ணுகிற பிள்ளைகள், வேலைக்கு செல்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை காணட்டும். ஆண்டவரே சால்வேஷன் டிவியில் ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை காணட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் அதிகமான ஜனங்களை எழுப்புவீராக, ஜெபிக்கிறவர்களை எழுப்புவீராக, தாங்கிறவர்களை எழுப்புவீராக. நாங்கள் எதிர்பார்க்கிறது சிறிய அளவாக இருக்கலாம், ஆனால் பெரிய லெவலில் ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீர் எடுத்து செல்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எத்தனையோ தடைகள், எத்தனையோ ஆண்டவரே அவமானங்கள் நாங்கள் பட்டிருக்கிறோம், எத்தனையோ இடத்துல கண்ணீர் கத்தாவை விட்டிருக்கிறோம், எத்தனையோ இடத்துல இன்சல்ட் ஆகியிருக்கிறோம். ஆனால் அது எல்லாவற்றுக்கும் ஒரு ஓவர்ஃப்ளோ பிளெஸிங் நீர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால் ஊழியத்தை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க. கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை தாங்கப்பா. ஒரு பெரிய ஆத்துமாரோடு நாங்கள் பார்க்க உதவி செய்யும். ஆசீர்வதிங்க, மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் கப்பு நிச்சயமாக ஓவர்ஃப்ளோ ஆகும். ஆமென். உங்களுடைய கப்பை
கர்த்தர் ஓவர்ஃப்ளோ பண்ண செய்வார், நிரம்பி வழிய செய்வார். ஆமென். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுங்க. கர்த்தர் நிரம்பி வழிய செய்வார். சந்தோஷமா இருங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு. ஆமென். அதனால இனி கவலைப்படாதீங்க, இனிமே அழுதுட்டு இருக்கக்கூடாதீங்க. ஆமென். அழுதுட்டுலாம் இருக்காதீங்க. அதனால சந்தோஷமா இருங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டு இருங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாளை நிச்சயமாக ஒரு ஓவர்ஃப்ளோ பிளெஸிங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில காண செய்வார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நன்மையான காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.